வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்மளுடைய மார்பு பகுதியில பிராணன் சரியா போகாததுனால நம்மளுக்கு வந்து ஒரு நெஞ்சு பாரமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆனதுனால நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கலாம். சும்மா ஒரு இருமல் தான் வருது நெஞ்சு வலிக்குதுன்னுவாங்க. இன்னொரு சிலர் வந்து இந்த தொண்டையில ஏதோ உருண்டையா உருண்டிக்கிட்டு இருக்கு, வலிக்கிற மாதிரி இருக்கு, தொண்டை முழுங்க முடியல, இல்லை ஏதோ தொண்டையில சிக்கிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கு, எப்ப பார்த்தாலும் எனக்கு சளி பிடிக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வெயிட் அதிகமா இருக்கு, எங்க பார்த்தாலும் கொழுப்பு கட்டிகள் உடம்புல நிக்குது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ரைட் சைடு விலா எலும்புக்கு கீழே வலிக்குது, இன்னொரு சிலர் லெஃப்ட் சைடு விலா எலும்புக்கு கீழே வலிக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் ஏதோ ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த நெஞ்சு பகுதி கிட்ட சரியா பிராணன், அதாவது மூச்சு காற்று சரியா சப்ளை ஆகலை. அவங்களுக்கு இந்த பயிற்சியை, நான் சொல்ற பயிற்சியை ரெகுலராக செய்யும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மெயினாக அவங்களோட தைராய்டு ப்ராப்ளத்துலேருந்து வெளியேறலாம். அப்போ தொண்டை பகுதிக்கு வந்து சரியான நம்ம ஆக்சிஜன், ஏன்னா நம்ம இந்த வரைக்கும் சொல்லிட்டோம், இங்கேருந்து ஆக்சிஜன் சரியாக போகிறதுனால தொண்டை பகுதிக்கு நல்ல பிராணம் கிடைக்கும் பொழுது தைராய்டு ப்ராப்ளம்லேருந்து படிப்படியாக வெளியேறலாம். இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய நுரையீரல் மெயினாக காஞ்சி போகிறதுனால தான் எல்லாருக்குமே நெஞ்சில் ஏதோ அடைப்பாக இருக்கிற மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ நெஞ்சில் அடைச்சா இருக்குது, என்னமோ முழுங்கும் போது ஏதோ உருண்டுகிட்டே இருக்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நுரையீரல்ல அடைப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம இதில் இந்த பயிற்சி ரெகுலராக செய்யும்போது அதுலேருந்து வெளியேறலாம். இன்னும் சொல்ல போனால் ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தம் சுத்திகரிக்கிறதுனால, ஏன் ரத்தம் சுத்திகரிக்குது அப்படின்னா, நம்ம அந்த பிராண பயிற்சி ரெகுலராக செய்யும் பொழுது நம்மளுடைய விழா எலும்பு மெயினாக வந்து லெஃப்ட் சைடுக்கு கீழே தான் ஸ்பிளீன் மண்ணீரல் இருக்குது. அப்போ அந்த மண்ணீரல் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது ரத்தத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். இது இல்லாமல் இந்த பயிற்சி நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது கோல்டு காஃப், எனக்கு சளி பிடிக்கும், அப்பப்போ சளி பிடிக்குது, இல்லை வீசிங் இருக்குது, இதுலேருந்துலாம் படிப்படியாக வெளியேறலாம். மெயினாக இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை ரெகுலராக செய்யலாம். இந்த பயிற்சியை ரெகுலராக செய்யும்பொழுது நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜன் சூப்பராக சப்ளை ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம சாப்பிட்ட உணவு சாறு தான் மண்ணீரல் எடுத்துக்க போகுது. ஆக்சிஜன், நம்ம நுரையீரலில் எடுக்கிற ஆக்சிஜன் தான் ரத்தத்தோட கலந்து உடல் முழுவதும் சப்ளை ஆகிறதுக்கு நம்மளுடைய இது ஹார்ட் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹார்ட் தான் ரத்தத்தை ஃபுல்லாக சப்ளை பண்ணும். ஸோ நம்மளுடைய அதாவது மேல் பகுதியில் தான், அதாவது நுரையீரல் பகுதியில தான் ஹார்ட்டும் இருக்குது. ஸோ ஹார்ட்டுக்கெலாம் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் போது நம்ம உடல் முழுவதும் பிராணம் சூப்பராக சுற்றிட்டு வர்றதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கல்லீரல் வீக்கமாக இருக்குது, எனக்கு வந்து மண்ணீரல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, டாக்டர் அப்பப்போ எனக்கு மஞ்சக்காமலை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பல பேர் நோயில் அவதிப்பட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை ரெகுலராக செய்யலாம். சரிங்க, இந்த பயிற்சி செய்யறதுனால சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா, இதற்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. சைடு எஃபெக்ட் கிடையாது, நம்ம பல நாட்களாக இதெல்லாம் செய்யாமல் திடீர்னு செய்யும் போது தொந்தரவுகள் இருக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். ஏன்னா இந்த பயிற்சி வந்து கையை தூக்கி தூக்கி நம்ம செய்யறதுனால நம்மளுடைய இந்த விழா எலும்புகள் எல்லாமே கொஞ்சம் வலிக்கும். ஒரு 2-3 நாளைக்கு வலிக்கும். அப்புறம் அதுவாக வலி சரியாயிடும். இந்த வலிக்கு ஏதாவது மருந்து மாத்திரை எடுக்கணுமானா எதுவுமே எடுக்க வேணாம். அந்த வலி இருக்கும் பொழுது எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் 2-3 நாளைக்கு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் சுடுதண்ணில் அன்றைக்கி கம்பல்சரி குளிக்கணும். சுடுதண்ணி அந்த இடத்துல ஊற்றுறது, சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்குறது, இதை பண்ணிங்கன்னா அந்த வலி குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த வலி இல்லாமல் இன்னும் கஷ்டப்படாமல் போனோம் அப்படின்னா நிறைய புதினா துவையல் உணவில் சேர்த்துக்கோம். புதினா துவையலாக இருக்கலாம், இல்லை புதினா சட்னி, இல்லை அப்பப்போ புதினா ஜூஸு. புதினாவை அன்றாடம் உணவில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணுறதுனால வர சைடு எஃபெக்ட் நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் இந்த தொந்தரவு வந்து நோய் கிடையாது, நமக்கு எதுவுமே செய்யாமல் திடீர்னு செய்யறதுனால வர ஒரு பலவீனம் வச்சுக்கோங்களேன், ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவு நீங்கள் செய்ய செய்ய அதுவே உடம்பு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். என்ன பயிற்சி செய்யலாம் அப்படின்னா, பஸ்திரிக்கா. இந்த பஸ்திரிக்கா எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு மூச்சை இழுத்து எக்ஸேல் பண்ண போகிறீங்க. எந்த பொசிஷனில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, இதே தான் பத்மாசனத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பானது வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக செய்யும்போது உடம்புக்கு நல்ல எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த பயிற்சி எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு மூச்சு இன்ஹேல் பண்ணுறேன், எக்ஸேல். மேலே போகும்போது கையை விரிக்கிறேன், விரலை எக்ஸேல், அவ்வளோதான். இது எல்லாமே மூக்கில் தான் பிராணம் பண்ணுறோம், வாயை தரக்கூடாது. மேலே தூக்கும் போது கையை தூக்குறோம், மூச்சை வெளியே விடும் போது கையை கீழே சுருக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு 10 இல்லை 20 பண்ணோன்னா கொஞ்சம் கேராக தான் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நார்மலாக ரிலாக்ஸ் ஆனால் திருப்பி இந்த பயிற்சியை பண்ணணும். கீழே ஒரு துணி விரிச்சிட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துடணும். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு கையை மேலே தூக்கும் பொழுது மூச்சை இழுக்கணும், கீழே இறக்கும் பொழுது எக்ஸேல் பண்ணணும், மூச்சை வெளியே விடணும். பொறுமையாக செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நம்ம எந்த பயிற்சியும் செய்யாமல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இதே பயிற்சியை ரிப்பீட்டடாக பண்ணணும். மேலே தூக்கும் பொழுது கையை விரிக்கணும், கீழே இறக்கும் பொழுது கையை மடக்கணும். இந்த பயிற்சியை ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணால் போதுமானது. உங்கள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டு, ஸ்ப்ளீனு, ப்ளஸ் லிவரு, கால் பிளாடர், அதாவது கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், வயிறு தொந்தரவு எல்லாமே இந்த பயிற்சி செய்யும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய அடி வயிறு குடல்களுக்கு சரியாக ஆக்சிஜன் போகாதனால என்ன மாதிரியான தொந்தரவு இருக்குன்றதை பார்க்கலாம். நன்றி.